ஒரு சத்தம் என்ன பண்ணுது, யோவானுக்கு இப்ப கேக்குது. இப்ப யோவான் வந்து பாக்குறார், நான் பார்த்தபடி இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அப்பா, வெள்ளை குதிரை வந்துருச்சு. யார் வருவா? தேசமாதான் வருவார். அல்லேலூயா. யோவானுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, ஒயிட்னாலே நம்ம தானே, ஒயிட்னாலே நம்ம தானே. அப்போ நான் பார்த்தபடி இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். உடனே அது மேல யார் உட்கார்ந்திருக்கா? அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான். வெள்ளை பிடித்திருந்தான். நல்லா கவனிக்கணும் வசனங்களே. அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை மட்டும் தான் பிடித்திருந்தான். அவங்க கையில என்ன இல்ல? வெள்ளை இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்? இருக்கணும், சும்மா கிடையாது. அல்லேலூயா. ஆசாரியனுக்கு ஒரு உடைனா அவன் எல்லா உடையும் அணிந்திருந்தாலும் அவன் உள்ள பிரவேசிக்க முடியும். வெள்ளை குதிரையை பாக்குறேன், அதனால ஏறி உட்கார்ந்துருக்கவங்கிட்ட என்ன இருக்கு? வில்லு மட்டும் இருக்கு. ஆனா என்ன இல்ல? அம்பை இல்ல. அடுத்து பாருங்க, அவனுக்கு ஒரு கிரீடம். உடனே தலையில ஒரு கிரீடம். யாருக்கு தலையில கிரீடம் இருக்கும்? சொல்லுங்க, உங்களை கேட்கிறேன். ராஜாவுக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கிரீடம் இருக்கும். வெள்ளை குதிரை கிரீடம். ஓகே, நம்முடைய ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி யோவானுக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு ஒரு வெள்ளை கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் வந்தான். சூப்பர். எப்படி வந்தான்? அவன் ஜெயமெடுக்கிறவனாய் வந்தான். யார் ஜெயமெடுப்பா? சொல்லுங்க, யார் ஜெயமெடுப்பா? நம்முடைய ஆண்டவர் தான். யெகோவா நிசி. பாடுறோம் இல்லையா? யெகோவா நிசி. ஆனா நீங்க நினைக்கிறபடி இல்ல அருமையான பிரியமானவர்களே. இங்கே நீங்கள் கண்டதான இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன் யார் அப்படி என்றால், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் என்றால், சீக்கிரமாய் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே அப்பா இந்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமா. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நீ கண்ட வெள்ளை குதிரை ஆண்டவர் கிடையாதுங்க, அவர் வரலங்க. நீ கண்ட அந்த வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவருடைய தலையில கிரீடம் கொடுக்கப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்ல, அந்தி கிறிஸ்து. இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவுடைய கிரியைகள் அப்போஸ்தலர்கள் முன்னே சொன்னாங்க. அவங்க வாழ்ந்த நாட்களில் இப்பொழுதே அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் நிருபம் எழுதியிருக்கிறார். இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவுடைய கிரியைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4ஆம் வசனம், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுப்பார், அது வேற விதமான தரிசனம் வந்தோடனே இது கர்த்தர் கொடுத்ததுதான் நினைப்பாங்க. கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற மாதிரியே இருக்கும், ஆண்டவர் காட்டின தரிசனமா இருக்கும். அதுதான் நம்ம அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம நினைக்கிறபடிக்கு அந்த வெள்ளை குதிரையில வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. அவருடைய தன்மையை பத்தி முதல்லயே 1ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லியாச்சு. அவர் பார்க்கறதுக்கு எந்த ரூபத்துல இருப்பார், அவர் முடி எப்படி இருக்கும், அவருடைய கண்ணு எப்படி இருக்கும், அவருடைய கால்கள் எப்படி இருக்கும், அவருடைய மார்க்கவசம், அவர் கொடுக்கப்பட்ட உடைகள் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்லப்பட்டாயிற்று. எதை வச்சு நீங்க ஆண்டவர் சொன்னீங்க? வெள்ளையை பார்த்தா நீங்க நல்லவங்க நினைக்காது. அல்லேலூயா. நகைக்கு எடுத்தவங்க எல்லாம் சரி நல்லவங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் நடந்தது. இதுதான் அங்கே சொல்லப்பட்டதான முதல் முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது வந்தவன் மனுஷர்களை வஞ்சிக்கும்படியாய் வெள்ளை குதிரையிலே சிங்காசனத்திலே சிங்காசனத்திலிருந்து வர்றது போல வெள்ளை குதிரையில் வருகிற அவனுக்கு சிரசிலே கிரீடம் இருக்கு. ஆனா கையில என்ன இருக்கு? வில்லு இருக்கு. ஆனா என்ன இல்ல? நீங்க அதை யோசிக்கணும். அநேக நம்ம இப்படிதான் நினைச்சுப்போம், வெளிப்படுத்தல் விசேஷமானது பயங்கர மறைப்பொருளுடையது. நம்ம சாதாரணமா வாசிட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் வராரு, பரவாயில்ல, அப்ப முதல் முத்திரைக்கு ஏசப்பா இப்பதான் வரப்போறாரு நினைக்காதீங்க. பிரியமானவர், அநேகரை வஞ்சிக்கிற காரியம் இந்த இடத்துலதான் கிறிஸ்து இருக்கிறார். நான் தான் இயேசு கிறிஸ்து. கனடால அப்படி ஒரு ஸ்ரீ, ஒரு பெண் என்ன பண்ணாங்களாம், இயேசுடைய ரூபம் எடுத்து நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அநேகர் அவளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இப்படி அநேக நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் அநேக காரியங்கள் இன்னைக்கு நான் தான் கிறிஸ்துங்க, வாங்க நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன்னு சொல்லி வஞ்சிக்க. அப்ப ஆண்டவர் சொன்ன முதல் அடையாளம், அநேகர் என் நாமத்தை என்ன பண்ணுவாங்க, நான் தான் வருகிறேன்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பேன். அதான் முதல்லயே சொல்லிட்டார், வஞ்சிக்காதவனுக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள். ஆனா அவன் வர்றது எப்படி இருக்கும்? ஜெயிக்கிறவனாக
உடனே கீழே இருக்கவங்க அல்லேலூயா அப்படின்னு கை தட்டுறாங்க. உன்னத பாட்டு அதிகாரத்தை வைத்து ஒரு உபச்சாரி பாடின பாடலை பலிபீடத்துல பாடி டான்ஸ் ஆடும். இவ்வளவு கொடுமைங்க. அப்ப இங்க இது சபையா? இந்த சபைக்குள்ள ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டுதான் போறாங்க. ஏன் போறாங்க? இன்னைக்கு ஜனங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கே சமாதானம் கிடைக்கும்? எங்கே சமாதானம் கிடைக்கும்? அந்த சபைக்குள்ள எங்களால வர முடியாது. சும்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் கேக்குது? எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்மளே வாரத்துக்கு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு வாரத்துல ஒரு நாள் போய் நம்ம சபையில உட்காடுறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னா அதை தூக்கி சுமந்து கொண்டு வீட்டுல வந்து நாங்க பெரிய வீடு கட்டுவோம். அருமையான என் ஆத்துமாவே, உன் ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கறதுக்காகத்தான் நான் பிரயாசப்பட்டு இது மாதிரியான வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு உனக்கு ஆவியானவர் சொல்லுகிறத உனக்கு கொண்டு வருகிறேன். உன் ஆத்துமா ஈடேறணும். உன் ஆத்துமா நரகத்தால போயிடக்கூடாது. உன் ஆத்துமா என்னைக்கு நம்ம சொல்றது, என்னைக்கு வேணா மரண சபையில் இருப்பேன். அந்த அழுத உட்காந்து நான் அம்மாவுடைய அந்த மரணத்துல உட்காந்து அழுத. ஏன்னா அவங்க எப்பயும் இறந்து போயிருக்க வேண்டியது. ஆண்டவருடைய கிருபை, இறக்கம், தயவு. ஆண்டவர் இந்த ஆத்துமா எங்க போச்சு? கவலையப்படாத, என்னிடத்துல வந்துச்சுன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணம் ஆகி இவ்வளவு ஆண்டுகள் அவருக்கு குழந்தையே இல்லாம அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட, அந்த அம்மா அந்த சகோதரி என்னுடைய ஃப்ரெண்ட ஒரு வார்த்தை கூட அவங்க சொன்னதே இல்லை. இனி எந்த மாமியார் எப்படி இருப்பாங்க? குழந்தை பிறந்தோட பொம்பளை பிள்ளையா வர அப்புறமா பார்க்கலாம். குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட 18 வருஷம் அவங்க திருமணமா குழந்தை ஒரு வார்த்தை அந்த அம்மா சொன்னது. நல்ல சாட்சி, நல்ல குடும்பம். சொல்லுங்க, நல்ல சாட்சி, நல்ல குடும்பம். இந்த குடும்பத்துல வாரத்துக்கு யாருங்க வெறுப்பாங்க? கணவர் கூட முகம் சொல்லிக்கல. அந்த அண்ணன் நல்ல ஒரு சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சிக்காக தான் அவர்களை சொல்றேன். என்ன யாரையும் நான் இழுத்துக்கொண்டு வர மாட்டேன். கவனிங்க பிரியமானவர்களே, முதலாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது அநேகர் வஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அதான் நடக்குது. ஜனங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சபையில கூட்டம் இருக்கா? இன்னைக்கு அங்க நிறைய கூட்டம் ரொம்ப ஒழியும். எப்படி வேணாவா, எப்படி வேணாவா, எப்படி வேணாவா, உனக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறேன். சமாதானம் இல்லை. ஆனா என்ன சொல்லி அனுப்புறாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லி அனுப்புறாங்க? பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். எழுந்து காரியத்தை நடப்பி, வீடை கட்டு, அதை கட்டு, இதை கட்டு, நான் இருக்கேன். நேரடியாவே சொல்றாங்க, இன்னைக்கு உங்க வீடுமா, இன்னைக்கு நீங்க சாயந்தரம் போகும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். யாரையும் நான் கேள்விப்படலைங்க. ஆண்டவர் எப்படி சோதிக்கிறவர் இல்லைங்க. உன் தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வம் உன்னை பிரச்சனைல மாட்டி விட்டுட்டு உன்னை இழுத்து விட்டு பார்க்க மாட்டாரு. உன்னை லோன் வாங்க வச்சு உன்னை கடங்காரிய மாத்த மாட்டாரு. அன்றன்றைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை உனக்கு சரியா தருவேன். அதுக்கு மேற்கொண்டு கூட நீ கேட்காத. உன்னை குறைவாதான் வைக்கணும். நான் வச்சிருக்கேன். நீ ஆசிரிய மாதிரியே இருந்து ஆபிரகாம் வழியில வந்து சேரு. எத்தனை பேர் புரியுது? இதுதாங்க வழி நடத்தல. ஆமென். ஆனா இங்க வருகிறதுக்கு யாருக்கும் மனசு இருக்காது. ஆண்டவர் முதல் சொன்ன முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறவர்கள். வாங்க இரண்டாவது காரியங்களை பார்க்கலாம். அதே 6ஆம் அதிகாரத்தில் நேரம் இல்லை. இந்த 2ஆம் முத்திரை 3ஆம் முத்திரையோடு கூட நான் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். வாங்க 6ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல 2ஆம் ஜீவன் சொல்லுது, வா வந்து பார். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப யோவான் மறுபடியும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அவர் 2ஆம் முத்திரையை அங்க ஆட்டுக்குட்டியான ஒரு உடைக்கப்படும் பொழுது இங்கே ஒரு காரியங்கள் நடக்கிறது. 2ஆம் ஜீவனான சொல்லுது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்கிறேன். அப்போ ஒரு சிவப்பான வேறொரு ஒரு குதிரை வரும். சிவப்பான குதிரை. அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தகப்பனுக்கு விரோதமாய் தாய், தாய்க்கு விரோதமாக தகப்பன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் தகப்பன். இன்னைக்கு என்ன பண்றாங்க? வீடு குடும்பம் நீ செத்து போயா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு எதுவும் செய்யல, நீ ஏன் தகப்பனா உயிரோடு இருக்கிற? மனைவியை பார்த்து சொல்லுகிறது, நீ சபிக்கப்பட்டு போ. இன்னைக்கு ஒன்னும் பிள்ளைகள்லாம் வெட்டி போடுற
எதுக்காக? நிலத்துக்காக தகப்பனை வெட்டி கொலை செய்யறாங்க. அங்க என்ன ஆகுது? தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகள் தகப்பனை நேசிக்கணும். அந்த சுபாவ அன்பு அங்க மிஸ் ஆகுது. ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதபடி இருப்பாள். அவ்வளோ கர்ப்பத்துல வேதனைப்பட்டு, எனக்கு தெரியாது சுகப்பிரசவத்தினுடைய வலி, எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ 200 எலும்புகள் உடைக்கப்படத்தக்கதான வலியாகும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு நார்மல் கிடையாது. அப்படிப்பட்டவள் கூட அந்த அவ்வளவு வலி எடுத்து பெற்று அந்த தாய் கூட பிள்ளைகளை என்ன பண்ணிடுறான்? சபிக்கிறான். பிள்ளைகளை விட்டு விட்டு போயிடுறான். தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறது பிள்ளைகளை கொலை செய்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? சமாதானம் இல்லை. இப்ப சொல்லுங்க, இனிமேதான் இந்த முத்திரை உடைக்கப்படுமா? உடைக்கப்படுமா? உடைச்சாயிடுச்சா? அதுதான் அவங்க கிட்ட கேட்கிறேன். ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் தெளிவுள்ளவர்களாகிறீர்கள். பூமியிலே சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய பட்டயம் அவன் கையிலே கொடுக்கப்பட்டது. 3 மட்டும் வாசிக்க பாருங்க, முடிச்சிடலாம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த பொழுது 3ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவர் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டு 4 ஜீவன்கள் இப்ப சத்தம் போடுது. 3ஆம் முத்திரை உடைத்த பொழுது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பாரு என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தவர்கள் இதோ ஒரு கருப்பு குதிரை. முதல் எந்த குதிரை வந்துச்சு? முடிச்சிட்டு இருக்கிறீங்களான்னு பார்க்கலாம். 2வது என்ன குதிரை வந்தது? பரவாயில்ல, தெரியல. 3வது கருப்பு குதிரையை பார்க்கிறார். உடனே நமக்குலாம் ஞாபகம், ஆர்சி வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வரும். என்ன பண்ணுவார்? தராசு கையில வச்சிருப்பாரு, கையில பட்டயம் வச்சிருப்பாரு. அவர் ஒரு தேவதூதன், அவர் ஒரு கேப்ரியல் தூதன். அந்த கேப்ரியல் தூதன் தான் இப்ப சொல்லிட்டு நினைப்பாங்க. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? தராசோடு கூட ஒருத்தர் இருப்பாரு, கீழே சாத்தான் தள்ளப்பட்டு அவன் மேல அந்த கத்தியை பட்டயத்தை வைச்ச மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கும். இங்கே இது வறுமை தரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். விலைவாசி உயர்வு. நார்மலான அவங்க கூட வாங்கி சாப்பிட முடியாதபடியான ஒரு ரேட்டு. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். நாங்க என்ன பண்றாரு? ஒரு கையில அந்த கருப்பு குதிரையில வருகிறவர் தராசை வைத்திருக்கிறார். எதையாவது கலப்படம் இல்லாம இருக்கா? சொல்லுங்க, உங்களதான் கேட்கறேன். எல்லாத்தையும் கலப்படம். மாம்பழம் கூட ஊசி போட்டுதான் வருது. எதைதான் நீங்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, பூமியில விளைஞ்ச விலை நீங்க சாப்பிடுங்க. பூமியில விளையிறது நம்மளா விளைஞ்சி சாப்பிட்டாதான் உண்டு. இல்லைன்னா அதை கூட என்ன பண்ணிடுறாங்க? எல்லாத்துக்குமே இப்ப மருந்து, ஊசி. மிக வேதனையான ஒரு காலங்களில் இருக்கும். 3ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாயிடுச்சுன்னா எல்லாரும் முழங்கால் படி இல்லாம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். 3ஆம் உடைத்த பொழுது கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். தராசு நியாயம் கிடையாது. இன்னைக்கு நீதிக்காக எத்தனையோ பேர் நீ கோர்ட்ல போய் நிக்கிறான். கிடையாது, உனக்கு நியாயம் செய்ய முடியாதுப்பா. நீ அதை தேடி அநேக சொல்றாங்க, நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம், நீங்க வாங்க கோர்ட்டுக்கு போலாம். எங்க போனாலும் நீ அங்கே ஒன்னும் செல்லுபடி ஆகாது. நியாயாதிபதியாகிய தேவனோடு கூட உனக்கு நல்ல உறவு இருக்குமானால் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காக நியாயம் செய்யும்படி எழுந்திருப்பார். அவர் அதற்கேற்ற மனுஷர்களை எழுதி அனுப்புகிற தேவனாய் இருக்க. எல்லாரும் விளங்கால் படியிடுங்க. எல்லாரும் நெடுவிழங்கால் படிட்டு ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 3 முத்திரைகளை உடைக்கும் பொழுது இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்த ஆயிற்றை ஆண்டவரே. அநேகர் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு சத்தியத்தை வேறு விதமாய் சொல்லுகிற இடங்களிலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களேப்பா. தகப்பனே, ஓ ஆண்டவரே, நீ வரப்போகிறே சீக்கிரமாய். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே மேற்பூச்சாய் பூசுகிற இடத்துல எங்களை வைக்காதபடிக்கு நல்ல சத்தியத்தோடு எங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறீரே தகப்பனே. அப்பா, உங்களுடைய காரியங்களை நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தெய்வமே, அன்பு தனிந்து போயிட்டப்பா. கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகன்னு சொன்னீங்களே, சுபாவ அன்பு இன்னைக்கு இல்லையா ஆண்டவரே? எல்லா வாயில திறந்து சத்தத்தோடு கூட எல்லா வாயில திறந்து ஜெபிங்க. நம்முடைய தகப்பன் வந்து ஒரு சுத்திகரிப்பான ஒரு நல்ல ஜெபத்தை அவர் ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். சோதர ராஜா இந்த கம்பெனி அப்பா சோதர கதாவி சோதர ஆண்டவரே
அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணலாம். சோதனம் பண்ணுங்க. ஆமா, உங்க அக்கௌண்ட்ல நிரப்பணும். நீங்க எல்லாம் வாயில திறந்து சோதனம் பண்ணுங்க. யாரையும் அக்கத்துல எல்லாம் பார்க்க கூடாது. கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். அப்பா ஏசப்பா மாத்திரம் பார்க்கணும். சோதர ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவரே கடைசி கால எச்சரிக்கையான செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை தாளாட்டுவதற்காக அல்ல, எச்சரிக்கையான செய்தி. அவார்னஸ் ஆண்டவரே. சோதர கர்த்தாவே. ஆமென். அற்புதங்களை கண்டு ஏமாறாதீங்க. ஆமென். ஆண்டவரே உங்களை அற்புத அடையாளங்களாக முத்திரை மோதிரமாக அப்பா வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல முத்தாத்துல உன்னை முத்திரை மோதிரமா நான் வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை ஆவிக்குரிய பிள்ளையா நான் வைத்திருக்கிறேன். ஆமென். நீ என் மகன் என்று உனக்கு நான் முத்திரை போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதர கர்த்தாவே. சோதர ஆண்டவரே கேட்ட செய்தி பிரகாரமா ஆண்டவரே இருதயத்தில் எழுதி கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீ செய்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே. அப்பா வந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால வாழ்த்து ஆசீர்வதிக்கிற ராஜா. கர்த்தாவே மாத்திரம் மகிமை அடைகிறாக. எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமென். அவன் கரங்களை காணிக்க எடுத்துக்கொள்ளலாம். காணிக்காக செபிக்கிறவங்க சீக்கிரம் செபிக்க, பாடுறவங்க பாடுங்க சீக்கிரம்.